அனைவருக்கும் வணக்கம். மறைக்கப்பட்ட தமிழர்களின் வரலாறு என்கின்ற தலைப்பில் மறைக்கப்பட்ட நாம் முன்னோர்களுடைய வரலாற்றை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே மறைக்கப்பட்ட நாம் முன்னோர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு காணொளியாக நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக இந்திய நிலப்பரப்பில் தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கம் முன்வந்தது. அந்த முழக்கத்தை வைத்தவர் மாபெரும் வீரர் நமது பாட்டனார் மாமன்னர் புலித்தேவன் அவர்கள். அவர்களுடைய வீர வரலாற்றை நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். நெற்கட்டான் செவ்வல் என்று ஏன் பெயர் வந்தது? ஒரு நெல்மலையை கூட உனக்கு வரியாக கட்ட முடியாது என்று ஆங்கிலேயரிடத்திலே சொன்னதினாலேயே அதற்கு நெற்கட்டான் செவ்வல் என்று பெயர் வந்தது. வரி என்ற பெயரில் உனக்கு ஒற்றை நெல்மலை கூட உனக்கு வரியாக செலுத்த முடியாது என்று வீர முழக்கம் வைத்தவர் நமது பாட்டனார் புலித்தேவன் அவர்கள். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக முதலில் சுதந்திரத்தை முன்வைத்தவர் நமது பாட்டனார் புலித்தேவன் அவர்கள். 1750 காலகட்டத்திலேயே வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்தை முன்வைக்கப்பட்டது. ஆனால் வரலாற்றிலேயே 1857 தான் சுதந்திர போராட்டம் தொடங்கப்பட்டது என்று வரலாறு இருக்கிறது. ஆனால் அதற்கு சரியாக 100 வருடத்திற்கு முன்பாகவே நமது பாட்டனார் மாமன்னன் புலித்தேவன் அவர்கள் வெள்ளையனை எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மன்னர்களையும் ஒன்று திரட்டி கூட்டணி அமைத்து வெள்ளையனை அவர் வெள்ளையனுக்கு மட்டுமே வரி கட்ட மாட்டேன் என்று சொன்னாரா? இல்லை. அதற்கு முன்பாகவே ஆற்காடு நவாப்புக்கும் மதுரை நாக்கிய மன்னர்களுக்கும் வரி கட்ட மறுத்தார். முதலாக நாக்கியருக்கும் நவாப்புகளுக்கும் வரி கட்ட மாட்டேன் என்று சொன்ன மாமன்னர் நமது பாட்டனார் புலித்தேவன் அவர்கள். 2 முறை அல்ல, 17 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 13 போர்களிலும் வெள்ளைக்காரனை ஓட விரட்டி எடுத்த மாபெரும் வீரர் நமது பாட்டனார் புலித்தேவன். வீரமும் விவேகமும் இருந்த நமது பாட்டனார் புலித்தேவன் அவர்களை வீரத்தால் வெல்ல முடியாது என்று தெரிந்து கொண்ட வெள்ளைக்காரன் துரோகத்தான் வீழ்த்தினான் என்று வரலாறு இருக்கிறது. தமிழனுக்கு இருக்கக்கூடிய வீரம், அந்த வீரத்தை மறைக்க வேண்டும், அந்த வீரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்திய விடுதலை போராட்டத்தில் முதலில் குரல் எழுப்பியவர்கள் தமிழர்கள் என்று பதிவாகிவிடும் என்பதற்காகவே அந்த வெள்ளைக்காரனிடத்திலே பீரங்கி இருந்தது, துப்பாக்கி இருந்தது, பல குண்டுகள் இருந்தது. ஆனால் மாமன்னர் புலித்தேவனிடத்திலே பீரங்கி இல்லை, துப்பாக்கி இல்லை, குண்டுகள் இல்லை. அவர்களிடத்திலே இருந்தது 2 தான். மாபெரும் துணிச்சலும் மாபெரும் வீரமும் தமிழனுக்கே கூடிய வீரமும் விவேகமும் தான். 17 ஆண்டு காலமாக போரிட்டும் 13 முறை போரிட்டும் திருநெல்வேலி மண்ணிலே நெற்கட்டான் செவ்வலை துரோகத்தால் தான் வீழ்த்த முடிந்தது. வீரத்தால் அவர் அந்த கோட்டையினுடைய மண்ணை கூட அள்ள முடியாதுதான் அந்த வரலாறு. இப்படிப்பட்ட வீர வரலாறு எல்லாம் நமது தமிழினத்திற்கு மட்டுமே இருக்கிறது. அப்படிப்பட்ட வீர வரலாற்றை எல்லாம் மறைக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கே மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வீர வரலாற்றை மறைக்கப்பட்ட நமது தமிழினத்தினுடைய வரலாற்றை மீட்டெடுப்பு